பாரிஜாதம் சீரியல் சுபத்ரா, பாஸ்கர் எல்லாருமா சேர்ந்து அசோக்கை பார்க்கறக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. அப்போ இன்ஸ்பெக்டரும் கூடவே வந்திருக்காங்க. அசோக் கிட்ட விசாரிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டரை அறிமுகப்படுத்துறாங்க விஷால். இன்ஸ்பெக்டர் பேசுனதுமே அசோக் புரிஞ்சுட்டாங்க. சார், நீங்கள் ரவுடிங்களை துரத்திக்கிட்டு வந்த சார் தானே நீங்கள் கேட்கும்போது, அடையா இவ்வளோ ஷார்ப்பாக ஞாபகம் வச்சிருக்கீங்களாங்கிறாங்க. ஆமாம் சார், நான் எதையும் அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டேங்கிறாங்க. சரி, இந்த நிலைமைக்கு காரணம் யாருங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். என்ன நடந்ததுன்னு என்கிட்ட விரிவாக சொல்லுங்கன்னு கேட்குறாங்க இன்ஸ்பெக்டர். அசோக் வந்ததுலேருந்து அவரை பின்னாடியே துரத்திட்டு வந்து அடிச்சது, ஆளுகளை வச்சு அடிச்சது, திரும்ப மண்டபத்துக்கு தப்பிச்சு போனது, மண்டபத்தில் ஸ்ரீஜா அசோக்கை அடிச்சு ரவுடிங்க கிட்ட பிடிச்சி கொடுத்துட்றாங்க. திரும்ப அசோக் ரவுடிங்க கையில் சிக்கப்பட்டதுனால திரும்பவும் மலை உச்சியிலிருந்து தள்ள சொல்லி ஸ்ரீஜா சொன்னதும் மலை உச்சியில் தள்ள போன நேரத்தில் தான் விஷால் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தது. இது எல்லாம் அப்படியே ஒன்று விடாமல் சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த சுபத்ரா, அடிச்சது ஒரு வேளை அந்த பழனியாக தான் இருக்குங்கிறாங்க. இல்லை ஒரு பொண்ணு, அதுவும் நம்ம குடும்பத்தை பழிவாங்குறேன்னு சொல்லிட்டு என்னை அடிச்சுட்டாங்கிறாங்க அசோக். இதை கேட்டதும் அங்கேருந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏதோ ஒரு பொண்ணு, அதுவும் நம்ம குடும்பத்தை பழிவாங்குறேன்னு சொன்னாலாங்கிறாங்க. ஆமாம், தலையில் அடித்து கழுத்தில் மிதிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துன்னே எனக்கு தெரியல, நான் மயங்கிட்டேன்னு சொல்லிடுறாங்க அசோக்கு. மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும்போது ரவுடிங்க கையில் நான் சிக்கிட்டேன். திரும்ப என்னால் தப்பிக்க முடியல. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் தான் உங்களுக்கே தெரியுமே. மலை உச்சியிலேருந்து தள்ள போன நேரத்தில் ஏதோ விஷால் வந்து என்னை காப்பாற்றிட்டாங்கங்கிறாங்க. இந்த பக்கம் ஸ்ரீஜாவும் சிந்தாமணிக்கும் அப்படியே புளியை கரைக்குது. ஐயோ, என்னடி இவன் ஒன்று விடாமல் சொல்லிட்டு இருக்கிறான், ஒரு வேளை நம்மளை அடையாளம் வச்சு காட்டி கொடுத்துருவானோங்கிறாங்க. அக்கா, நீங்கள் பயந்து பயந்து நம்மளை காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்குது, கொஞ்சம் அமைதியாக இருங்க அக்கா, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு ஸ்ரீஜா அப்பவும் சிந்தாமணிக்கு இதுக்கு நம்மளுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு ஒரு குட்டாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன அடிச்சால அவ கூட இன்னொரு பொண்ணு இருந்தா, அவளையும் நான் பார்த்தேங்கிறாங்க. ஐயோ, என்னையும் விடல போல இருக்குதே, அடியே ஸ்ரீஜா அவங்க கூட சேர்ந்து என்னையும் மாட்டி விட்டுருவ போல இருக்குதுன்னு சிந்தாமணி பயந்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த அசோக் சொல்கிறத பார்த்தா மண்டபத்தில் தானே அந்த பொண்ணு சுற்றிட்டு இருந்திருக்கிறா. நாம் மண்டபத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்தா அதில் சுற்றிட்டு இருந்தவளை தெரிஞ்சுக்கலாமல்லங்கிறாங்க. கரெக்ட், அந்த பொண்ணு யாருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராகவ் தனியாக இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து, இந்த கேஸில் கண்டிப்பாக ஸ்ரீஜா சிக்குவான்னு நினைக்கிறேன், நீங்கள் விட்டுறதுங்க சார், சீக்கிரமாக கண்டுபிடிக்கணுங்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு போகிறாங்க, விட்டு தான் பிடிக்கணும், நம்ம யார் அந்த பொண்ணுங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன்ட்டு போயிருக்காங்க. இந்த பக்கமாக சரி அசோக்கை கூட்டிகிட்டு போகலான்னு மித்ரா டாக்டர் சொல்கிறாங்க. சரி, கவனமாக நாங்கள் பார்த்துக்குறோம் மித்ரா, நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணிக்கிறீங்க, ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு சுபத்ரா அசோக்கை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதும் வீட்டுக்குள்ளே போகலான்னு போகும்போது அப்போ இசை தடுத்து நிறுத்தி, இருங்க, அசோக் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, அவன் ஆராத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகலான்னு இசை சொல்கிறாங்க. அப்போ சுபத்ராவும், ஆமாம்மா போய் ஆராத்தி எடுத்து கரைச்சிட்டு வான்னு சொல்லதும் இசை போய் ஆரத்தி எடுத்து கரைச்சிட்டு வந்து முறையாக அசோக்கை வீட்டுக்குள்ளே கூப்பிடுறாங்க. இங்கே சிந்தாமணியும் ஸ்ரீஜாவும் போச்சு போச்சு, நம்மளை மாட்டி விடுறதுக்குனே இவ ஒவ்வொன்றும் செஞ்சிட்ருக்கிறா, அதுவும் பார்த்து பார்த்து செய்கிறா பாருங்கிறாங்க. சுபத்ராவே அவங்க கையால் அசோக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. போனதும் பாட்டி முதற்கொண்டு எல்லாருமே சந்தோஷத்தில் இருந்தாலும், ஒரு பக்கம் மண்டபத்தில் ஒன்று இப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்களேப்பான்னு சொல்லி பாட்டி அழுகிறாங்க. அழுகாதீங்க பாட்டி, கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாயிடுன்னு சொல்லி ஆறுதல் படுத்துகிறாங்க அசோக்கு. வீட்டில் இருக்கிற எல்லார்ட்டையும் அறிமுகப்படுத்தலான்னு சொல்லிட்டு பாஸ்கர் பேசுகிறாங்க. நான் தான்ப்பா உங்க அப்பாங்கிறாங்க. அப்பா நான் உங்களை மாதிரி இருப்பேனா அப்படின்னு ஆசையாக போய் கேட்குறாங்க. ஆமாப்பா, நீங்கள் என்ன மாதிரி தான் இருக்கேங்கிறாங்க. அப்போது ராகவ், விஷால் இவங்க எல்லாரும் பேசும்போது பேச்சு கொடுத்ததுமே ஒவ்வொருத்தரும் யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அப்பப்போ யார் பேசினாலும் எனக்கு குரலில் அந்த ஞாபகம் இருந்துகிட்டே இருக்குங்கிறாங்க. இதை கேட்டதும் ஸ்ரீஜாவுக்கு இன்னும் புளிய கரைக்குது. அடப்பாவை, நான் பேசுனத ஒரு வேளை ஞாபகத்தில் வச்சுருந்துருப்பானோ, இவன் முன்னாடி நம்ம பேசவே கூடாதுன்னு முடிவாக இருக்காங்க. இந்த பக்கம் ராகவ், விஷால் இவங்க 2 பேரும், சரி நான் உன்னை அண்ணான்னு கூப்பிட்டுமா ப்ரோன்னு கூப்பிட்டுமான்னு கேட்கும்போது, நீ ராகவை எப்படி கூப்பிடுவியோ அதே மாதிரி என்னை கூப்பிட, எந்த தப்பும் கிடையாது, நான் ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்குவேங்கிறாங்க அசோக். விஷால் பேசுனதும், விஷால் என்னை மன்னிச்சிடுடா, மண்டபத்தில் என்னை ரொம்ப நாள் கட்டி போட்டு வச்சுருந்தாங்களா, அதனால யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு என்ன தெரியல, நீ என்னை காப்பாற்ற வரும்போது நீயே என்னை துரத்துறியோன்னு நினச்சிட்டு நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன். ஸோ கரெக்டான நேரத்தில் விஷால் மட்டும் அங்கே வராமல் இருந்திருந்தா நீ இப்போ எங்களுக்கு கிடச்சிருக்கவே மாட்டேன். அவன் வந்ததுனால தான்ப்பா இப்போ நீ எங்களுக்கு மகனாக வந்து கிடச்சிருக்க. ஆனால் இத்தனைக்கும் காரணம் யார் தெரியுமா, நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்காளே இசை, இவதான்ப்பா காரணங்கிறாங்க சுபத்ரா. அசோக் இசைக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. என்னை வெளியல் மாதிரி பார்க்காதீங்க, நானும் இந்த வீட்டில் ஒருத்தி, அதனால நீங்களும் எங்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பழகுனா எனக்கு தேங்க்ஸ் சொல்லி அந்நியப்படுத்தாதீங்கிறாங்க இசை. ஆமாம், நீங்கள் ஒரு வகையில் எனக்கு அண்ணியெல்லாம், நான் இனிமேல் அண்ணினே கூப்பிட்டுமாங்கிறாங்க. நீங்கள் எப்படி வேணாலும் கூப்பிடலாங்கிறாங்க இசை. எல்லார்த்தையும் அறிமுகப்படுத்தி வச்சிங்க, முக்கியமான ஒரு ஆளை மட்டும் நீங்கள் எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க அசோக்கு. யார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் குழப்பத்தோடு இருக்கும்போது அப்போ இசை சரியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்கள் பல்லவி தானே தேடிக்கிட்டு இருக்கீங்க, பல்லவி இதோ வருவ பாருங்கன்னு சொல்லி தங்கச்சியை பல்லவியை அறிமுகப்படுத்துகிறாங்க. பல்லவி ஓடி வந்ததும், அண்ணா உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிறாங்க. உன்னை பார்க்கத்தான் எனக்கு கொடுத்து வைக்கலாம், இருந்தாலும் உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வாங்கி தருவேங்கிறாங்க அசோக். எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க.
என்ன தெரியாதுன்னு நினச்சேன். எனக்கு கண்ணு மட்டும்தாம்மா தெரியல. யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். கண்ணு சரியாகட்டும், நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொன்னதும் பல்லவியும் சந்தோஷமா சரிங்கன்னாங்க. பல்லவிக்கு பக்கத்துலேயே வர்ஷினியும் இருக்காங்க. நான் முக்கியமானவங்கள அறிமுகப்படுத்தாமையே விட்டுட்டேனே, அதுவும் அங்கே நிற்கிறாளே அதுதான் வர்ஷினி. வர்ஷினியோட அம்மா ருக்மணி. அவங்க எல்லாரும் அந்த பக்கம் நிற்கிறாங்கங்கிறாங்க. அசோக் கிட்ட அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அவங்களும் அசோக்கும் பதில் சொல்கிறாரு. ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் அந்த பக்கம் பதுங்கிக்கிட்டு நிற்கிறாங்க. சுபத்ரா அசோக் முன்னாடி கூப்பிட்டு, வாங்க 2 பேரும் வந்து உங்கள் பேரை சொல்லுங்கள், என் பையன் உங்களை தெரிஞ்சுக்கிட்டுங்கிறாங்க. அப்போ ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் போச்சு போச்சு, எங்கே நம்ம குரலை கண்டுபிடிச்சிடுவானோ, எனக்கு பயமாக இருக்குது ஸ்ரீஜாங்கிறாங்க. சிந்தாமணி, அக்கா பயப்படாத வாங்க அக்கா அப்படின்னு சொல்லி முன்னாடி போய் நிற்கிறாங்க. அப்போ இவன் தான் ராகவ் பொண்டாட்டின்னு சொல்கிறாங்க சுபத்ரா. பேசி வைக்கலான்னு நினச்சி ஸ்ரீஜா ஹாய்னு சொல்கிறாங்க. அப்போ விஷால் கண்டுபிடிச்சிடுறாங்க, என்னது உங்களுக்கும் இந்த லாங்குவேஜுக்கும் சம்மந்தமே இல்லை. அடுத்தது சுபத்ரா சிந்தாமணியை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இவன் தான் உங்கள் அப்பா கூட பிறந்த தங்கச்சி சிந்தாமணிங்கிறாங்க. சிந்தாமணி அப்படியே கையெடுத்து கும்பிட்டு கிடுகிடுன்னு நடுங்குறாங்க, பதட்டப்படுறாங்க. இதை பார்த்ததும் விஷால் கண்டுபிடிக்கிறாங்க, என்னத்தே குளிருதா, ஏன் நல்லா பேசுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, அது ஒன்றும் இல்லை, அசோக்கோட நிலைமையை பார்த்து அப்படியே இமோஷனல் ஆகிட்டேங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி. சிந்தாமணி சொல்கிறாங்க, இதை பார்ப்பா அசோக், இனிமேல் கொஞ்சம் நீ பாதுகாப்பாகவும் தைரியமாகவும் இருப்பாங்கிறாங்க. நான் இனி பார்த்துக்கிறேங்கிறாங்க விஷால். சரி அசோக், இப்போ தானே ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கோம், நீ வந்து ரெஸ்ட் எடு, உன்னோட ரூம் காட்டுறேன்னு சொல்லி சுபத்ரா அசோக் அவங்க ரூம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. எல்லாரும் அங்கங்கே போனதுக்கப்புறம் ஸ்ரீஜா சிந்தாமணியை இழுத்துட்டு வந்து, ஏக்கா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எல்லாரும் முன்னாடியும் இப்படி தான் பயந்து நம்மளை காமலே காட்டி கொடுத்துக்குவீங்களா, கொஞ்சம் அமைதியாக இருக்க தெரியாதா அப்படின்னு சிந்தாமணியை பேசுகிறாங்க. ஸ்ரீஜா, ஐயோ என்னடி பண்ணட்டும், எனக்கு அப்படியே அவனை பார்த்ததுமே கை காலெல்லாம் கிடுகிடுன்னு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியலைங்கிறாங்க சிந்தாமணி. அவனை பார்த்ததுமே கைகால் நடுங்கிறது மட்டும் இல்லை, இன்ஸ்பெக்டர் அடிச்சவங்கள ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது, எனக்கு குரல் கேட்டாவே கண்டுபிடிச்சிடுவேன்னு சொன்னான் பாரு, இன்னும் அவனை பார்க்கும்போதெல்லாம் எங்கே நம்மளை கண்டுபிடிச்சிடுவானோன்னு எனக்கு பயமாகவே இருக்குதுங்கிறாங்க சிந்தாமணி. அக்கா இன்னமும் நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, அவனுக்கு இப்போ வரைக்கும் கண்ணுத்தானே தெரியாமல் போயிருக்கு, நம்மளை அடையாளம் காட்டுறதுக்குள்ளேயே அவன் கதையவே முடிச்சிடலாம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கிறாங்க ஸ்ரீஜா. எப்படியோ இதுலேருந்து என்னை காப்பாற்றினா போதுமன்ட்டு போகிறாங்க சிந்தாமணி. இசை வர்ஷினியை தேடிட்டு வர்றாங்க. வர்ஷினி அவங்க ரூமில் இருக்காங்க. அப்போ வர்ஷினி இசையை பார்த்ததும், அக்கா நான் வாழ்க்கையவே காப்பாற்றிருக்கேங்கிறாங்க. இல்லைம்மா, உண்மையில தான் இந்த குடும்பமே காப்பாற்றப்பட்டிருக்குதுங்கிறாங்க. இசை, என்னக்கா சொல்கிறேன்னு கேட்குறாங்க வர்ஷினி. என்னங்கக்கா சொல்கிறீங்க, என்னால் தான் இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடிஞ்சதா, என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலேன்னு வர்ஷினி கேட்கும்போது, ஆமாம் நீ இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொன்னதுனால தானே உண்மையான அசோக்கியை நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சது வர்ஷினி. அசோக்கு கண்ணு சரியாகட்டும், அப்போ வந்து இந்த வீட்டில் இருக்கிற ஸ்ரீஜா தான் இதுக்கு காரணம்னு மட்டும் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோ, ஸ்ரீஜாவை எப்படி விரட்டணுமோ அப்படி விரட்டிட்டு அதுக்கப்புறம் ராகவ் கூட உனக்கு ராகவுக்கு நல்லபடியாக நாங்கள் கல்யாணத்தை பண்ணி வைக்க போகிறோங்கிறாங்க இசை. இதை கேட்ட வர்ஷினி ரொம்ப ஆசையாக, அன்பா, அக்கா நீ எனக்காக எவ்வளோ நல்லது செய்கிற, ஆனால் நீ படுற கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும், அம்மா உன்னை பேசுறது திட்டுறது இதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி வர்ஷினி இசைக்கிட்ட சாரி கேட்குறாங்க. இசை சொல்கிறாங்க, இதை பார் வர்ஷினி, நீ அதை பற்றியெல்லாம் ஃபீல் பண்ணாத, இது என்னோட கடமை, உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை, ராகு நீயும் ஒன்று சேரணுங்கிறது அந்த பிரபஞ்சத்தோட கணக்கு, இந்த வீட்டுக்கு நீ மருமகளாக வரணும்னா அது ராகு பொண்டாட்டியாக தான் வரணும்னு இசை சொல்கிறாங்க. இதை கேட்ட வர்ஷினியும், அக்கா நீ சொன்னதை செய்வீங்கிற நம்பிக்கையோடு நான் காத்திருக்கேங்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளையும் சொல்ல பார்க்கலாம்.